TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதன் வேட்பாளரை நிறுத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக சாகர காரியவசம் அறிவிப்பு. நீதி அமைச்சர் பதவியிலிருந்து கலாநிதி விஜயதாச ராஜபக்ச விலகல். மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே. ஜனாதிபதியை ஆதரிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்தால் அதை வரவேற்று அவரை ஆதரிப்பதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. சிறுபான்மை சமூகங்கள் தங்களது வணக்கத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்க அதிகாரிகள். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் ஜப்பானிய தூதுவர். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதன் வேட்பாளரை நிறுத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்று மாலை அறிவித்தார். பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பொதுஜன பெரமுனவுக்குள் பிளவு ஏற்படக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டிருக்கிறது. அநேகமான பொதுஜன பெரமுன அமைச்சர்களும் இராஜாங்க அமைச்சர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதால் இந்த பிளவு தவிர்க்க முடியாதது என தெரிவிக்கப்படுகிறது. நீதி அமைச்சர் பதவியிலிருந்து கலாநிதி விஜயதாச ராஜபக்ச இன்று விலகினார். இன்று பிற்பகல் கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் இதை அவர் அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான பிரிவின் வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருப்பதாலேயே அவர் அமைச்சரவையில் இருந்து விலகினார். அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா தலைமையிலான பிரிவின் சிரேஷ்ட பிரதி தலைவரான மஹிந்த அமரவீர தமது அணியின் வேட்பாளர் யார் என்பதை நாளை மறுதினம் புதன்கிழமை அறிவிக்கவிருப்பதாக கூறியிருக்கிறார். சுதந்திர கட்சியை முன்னாள் தலைவர் நிர்மூலம் செய்துவிட்டார் எனவும் அதனால் கட்சியினால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்த முடியாது எனவும் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டார். தொலைநோக்குடைய அனுபவம் உள்ள ஒருவர் எனவும் நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வை காணவல்லவர் என்றும் நாட்டினால் அடையாளம் காணப்படும் ஒருவரை தாம் ஆதரிக்கப் போவதாகவும் அமரவீர தெரிவித்தார். இரண்டாயிரத்து 22 அறகலைய மக்கள் போராட்டத்தில் முன்னணியில் நின்றவர்களால் அமைக்கப்பட்ட மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்று கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் அவ்வியக்கத்தின் ஏற்பாட்டாளர் லஹிரு வீரசேகர இந்த அறிவிப்பை வெளியிட்டார். பொலிஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பாக மூண்டிருக்கும் சர்ச்சைக்கு பாராளுமன்ற சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் கலந்து ஆலோசித்து இந்த வாரத்திற்குள் தீர்வொன்றை காண்பார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார். ஒன்றாக வெல்வோம் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஜனாதிபதியின் தேர்தல் பிரசார இயக்கத்தின் கொழும்பு மாவட்ட பேரணி நேற்று ஹோமாகமவில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க, தேர்தல்கள் மக்களின் இறைமையுடன் சம்பந்தப்பட்டவை. அந்த இறைமையை எவரும் ஒருபோதும் மீற முடியாது. எந்த காரணம் கொண்டும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கப் போவதில்லை. தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருப்பதன் பிரகாரம் அது செப்டம்பர் 21 நடைபெறும் என்று கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடனும் ஏனைய கடன் வழங்குனர்களுடனும் செய்து கொள்ளப்பட்டிருக்கும் உடன்படிக்கைகள் உறுதியாக கடைபிடிக்கப்படாவிட்டால் நாடு மீண்டும் நீண்ட வரிசைகளின் யுகத்திற்கு திரும்புவதை தவிர்க்க முடியாது என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்தால் அதை முழுமையாக வரவேற்று அவரை ஆதரிப்பதாக அந்த கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கிறார். விக்ரமசிங்கவை எதிர்த்து போட்டியிடுவதற்கு வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு கட்சி தீர்மானித்தால் எந்த தயக்கமுமின்றி அந்த தீர்மானத்தை ஆதரிக்கப் போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார்.
ஜனாதிபதி தேர்தலில் எத்தகைய நிலைப்பாட்டை எடுப்பது என்று பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு என்று தீர்மானிக்கவிருக்கும் நிலையில் அதன் தலைவர் தனது நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பது கவனிக்கத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக அந்த கட்சியின் ஹோமாகம அமைப்பாளரான அமைச்சர் பந்துல குணவர்தன போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார். எந்தவிதமான முன்னறிவித்தலுமின்றி ஹோமாகமவில் பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தை நாமல் ஏற்பாடு செய்ததாகவே அமைச்சர் முறைப்பாட்டில் கூறியிருக்கிறார். ஆனால் இதுபோன்ற விடயங்களில் தங்களால் தலையிட முடியாது என்று போலீசார் அமைச்சரிடம் கூறியதாக தெரிய வருகிறது. இந்த விவகாரம் குறித்து நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், மாகாண சபை உறுப்பினர் ஜானக வெளிவத்தவின் வீட்டிற்கு அவரின் அழைப்பின் பேரில் சென்றதாகவும் அங்கு தேநீர் விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட போது தன்னை சந்திக்க கட்சி உறுப்பினர்கள் பலர் அங்கு வந்ததாகவும் கூறினார். இன்று பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு எடுக்கும் முடிவை அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவிருப்பதாக பந்துல குணவர்த்தன ஏற்கனவே கூறியிருந்தார். அவரின் இந்த அறிவிப்பு கட்சியினால் எடுக்கப்படக்கூடிய எந்த தீர்மானத்தையும் அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அர்த்தப்படுத்துகிறது. இலங்கையில் இந்துக்களும் ஏனைய சிறுபான்மை சமூகங்களும் தங்களது வணக்க தலங்களுக்கு சென்று வழிபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்க அதிகாரிகள் ஈடுபடுவதாகவும் மற்றைய மதங்களின் வணக்க தலங்களை பௌத்த தலங்களாக மாற்றியமைக்கும் செயற்பாடுகளில் இறங்கியிருப்பதாகவும் நியூயார்க்கை தலைமையகமாக கொண்ட ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு இன்று கூறியிருக்கிறது. சிறுபான்மை சமூகங்களின் வழிபாட்டு நடைமுறைகளுக்கும் கலாசாரத்திற்கும் எதிரான இந்த நடவடிக்கைகளில் தொல்லியல் திணைக்களம், இராணுவம், போலீஸ் உட்பட அரசாங்க அமைப்புகள் ஈடுபடுவதாகவும் அதிக பெரும்பான்மையினராக தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மை பௌத்த சிங்கள குடியிருப்புகளை அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு கூறியிருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்சின் ஆசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இது தொடர்பாக இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான அரசாங்க நிறுவனங்களின் இத்தகைய நடவடிக்கைகளின் பின்புலத்தை நோக்கும்போது நல்லிணக்க முயற்சிகள் குறித்து இலங்கை அரசாங்கம் பேசுபவை எல்லாம் அர்த்தமற்றவை என குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் ஆகஸ்ட் 5 நள்ளிரவிற்கு முன்னர் கையளிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஆணைக்குழு விடுத்திருக்கும் அறிக்கை ஒன்றில் ஆகஸ்ட் 5 அளவில் மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் நேரடியாக தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்கள் கையளிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த திகதிக்கு பிறகு கையளிக்கப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் எவர் வெற்றி பெற்று புதிய ஜனாதிபதியாக அதிகாரத்திற்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு செயற்திட்டத்தை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதுவர் ஹிடேக்கி மிசுகோஷி நேற்றைய தினம் கூறினார். கொழும்பில் இலங்கை ஜப்பான் நட்புறவு சங்க உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முழுவதற்குமான அடிப்படையாக சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையே அமைந்திருப்பதால் அதிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் இலங்கை விலக முடியாது என்று குறிப்பிட்டார். உள்நாட்டுப் போரில் விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டது குறித்து கருத்து வெளியிட்ட ஜப்பானிய தூதுவர், பாரபட்ச சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து முறைப்பாடுகள் வந்து கொண்டிருப்பதும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பொருளாதார அபிவிருத்தியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவது குறித்தும் கவலை வெளியிட்டார். இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.